கிராமம் கிராமமாக அண்ணன் தங்கை பற்றி படு வைரலாகும் வீடியோ. இதுதான் சத்தியம். சமூக வலைதளத்தில் குடும்ப சொத்திற்கு பங்கு கேட்க சென்ற தனது மனைவியிடம் அவரது கணவன் கேட்கும் கேள்வியும் அதற்கு அவர்கள் கொடுக்கும் பதிலும் தற்போது இணையத்தில் கிராமம் கிராமமாக படு வைரலாக பரவி வருகிறது. உங்க அப்பா சொத்தில் பங்கு கேட்க போறேன், உங்க அப்பா கடன் வச்சுட்டு போயிருந்தா அதை கட்டுவியா என கணவன் கேட்க, அதற்கு மனைவி நாங்க தான் வேற வீட்டுக்கு வந்துட்டோமே என பேசுவதும், அவனுங்களே கஷ்டத்திற்காக தான் வீட்டை விற்கிறாங்க, அதுல போய் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்க போ என அவர் பேச, அதற்கு மனைவியும் அதுதான் சரி என பதில் கூறுகிறார். இந்த வீடியோ பலரது மனதை கவர்ந்திருக்கிறது. குறிப்பாக பல பெண்களுக்கு கடனை வாங்கியும் திருமணம் செய்து வைக்கும் அண்ணன் தம்பி இருக்க அவர்களின் சொத்தில் பங்கு கேட்பது சரியாக இருக்குமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதோ வைரலாகும் அந்த வீடியோ. இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். ஏங்க, எங்க அண்ணன் எங்க வீட்டை வித்தாருல, அதுக்கு நீ ரீஸ் பண்றாங்க. நான் போய் கையெழுத்து போட்டுட்டு எனக்குள்ள பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். போய் கையெழுத்து போட்டு வா, பணமெல்லாம் வாங்காத. ஏன், எங்க அக்காவே நம்மளோட வசதியா இருக்கு, அதுவே பணம் கொடுத்தாதான் கையெழுத்து போடுவாங்க. உங்க அக்காவுக்கு தஞ்சாவூர் எழுதி கொடுத்தாலும் பத்தாது, திருச்சியில பாதி கேட்கும். அது ஏதாச்சும் பண்ணிட்டு போகுது, நீ பணம் வாங்க வேண்டாம். உங்க தாத்தா அப்பெல்லாம் கட்டுச்சட்டா குடும்பம் பண்ணி அந்த வீட்டை வச்சுட்டு போனாங்க. உங்க அண்ணன் தம்பிங்க ஆடம்பரம் பண்ணி விட்டு ஊரு பூரா கடனை வாங்கி அந்த கடனுக்காக அந்த வீட்டை வைக்கிறாங்க. அதுல பங்கு கேட்டீங்கன்னாக்க அவங்க பிரச்சனை தீருமா? சொத்துல அப்ப எங்களுக்கு பங்கு இல்லையா? பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு நான் சொல்லல. உங்க அப்பாவே ஊதாரித்தனம் பண்ணி அந்த வீட்டையும் வித்து விட்டு ஊரு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, அந்த கடன்ல பங்கு போடுவீங்களா? அது எப்படி முடியும்? நாங்க இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம்ல. சொத்தை பராமரிக்கவும் மாட்டீங்க, பாதுகாக்கவும் மாட்டீங்க, பங்கு மட்டும் கேட்பீங்க. நானே அரை மனசாதாங்க இருந்தேன். அண்ணனே கஷ்டத்துக்கு தான் விக்குது, நீங்களே சொல்லிட்டீங்க. நான் கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுறேன். உன் பிறந்தவன் உனக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கான், உன் பிறந்தவனுக்கு இதையாவது செய்ய. ஏங்க, எங்க அண்ணன் எங்க வீட்டை வித்தாருல, அதுக்கு நீ ரீஸ் பண்றாங்க. நான் போய் கையெழுத்து போட்டுட்டு எனக்குள்ள பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். போய் கையெழுத்து போட்டு வா, பணமெல்லாம் வாங்காத. ஏன், எங்க அக்காவே நம்மளோட வசதியா இருக்கு, அதுவே பணம் கொடுத்தாதான் கையெழுத்து போடுவாங்க. உங்க அக்காவுக்கு தஞ்சாவூர் எழுதி கொடுத்தாலும் பத்தாது, திருச்சியில பாதி கேட்கும். அது ஏதாச்சும் பண்ணிட்டு போகுது, நீ பணம் வாங்க வேண்டாம். உங்க தாத்தா அப்பெல்லாம் கட்டுச்சட்டா குடும்பம் பண்ணி அந்த வீட்டை வச்சுட்டு போனாங்க. உங்க அண்ணன் தம்பிங்க ஆடம்பரம் பண்ணி விட்டு ஊரு பூரா கடனை வாங்கி அந்த கடனுக்காக அந்த வீட்டை வைக்கிறாங்க. அதுல பங்கு கேட்டீங்கன்னாக்க அவங்க பிரச்சனை தீருமா? சொத்துல அப்ப எங்களுக்கு பங்கு இல்லையா? பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு நான் சொல்லல. உங்க அப்பாவே ஊதாரித்தனம் பண்ணி அந்த வீட்டையும் வித்து விட்டு ஊரு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, அந்த கடன்ல பங்கு போடுவீங்களா? அது எப்படி முடியும்? நாங்க இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம்ல. சொத்தை பராமரிக்கவும் மாட்டீங்க, பாதுகாக்கவும் மாட்டீங்க, பங்கு மட்டும் கேட்பீங்க. நானே அரை மனசாதாங்க இருந்தேன். அண்ணனே கஷ்டத்துக்கு தான் விக்குது, நீங்களே சொல்லிட்டீங்க. நான் கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுறேன். உன் பிறந்தவன் உனக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கான், உன் பிறந்தவனுக்கு இதையாவது செய்ய. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.